ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்த்தி சேனல். நம்ம 30 டேஸ் சேலஞ்சில் 50,000 ஏர்னிங் அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ சென்னையில் கொஞ்ச நாளாகவே இங்கே வானம் இருட்டிகிட்டு இருக்குங்க. அதனால தான் ஓப்பன் வண்டிக்கு சரியாகவே வரமாட்டுதுங்க. இத்தனைக்கும் நம்ம ப்ரைம் பார்ட்னர் ஆகிட்டோம். அப்பயும் நம்மளுக்கு சரியாகவே சவாரி வரலங்க. ப்ரைம் பார்ட்னர் இல்லாதவங்களுக்கு அப்போ எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி டே 20ங்க. இன்றைக்கி போர்ட்டலில் நம்மளுக்கு எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துடலாங்க. நம்ம போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கெலாம் நம்ம போர்ட்டல் லாகின் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு 1:50 வரைக்கும் நம்மளுக்கு சவாரியே அடிக்கலாங்க. 1:51க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சவாரி அடிச்சிருக்குங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நம்ம கிளியராக பார்த்துடலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஐயப்பாக்கம் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா முகப்பேர் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்க 404 ரூபா போட்டிருக்காங்க. இது கேஷ் ஆன் ட்ரிப்பு தாங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டிங்க. நம்மளுக்கான சவாரி தாங்க. கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டரு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை கிளிக் பண்ணிடலாங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 600 மீட்டர் தாங்க நம்மளுக்கு காட்டுது. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் நோக்கி கிளம்பிட வேண்டியதாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரை பார்த்தாச்சுங்க. என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்னு பார்த்தோன்னா சென்ட்ரிங் பலகை தாங்க நம்ம வண்டியில் ஏற்றுறாங்க. சரி, ஓகேங்க. நம்ம அதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணணும், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெயிட்டிங் டைம் கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. நம்ம ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமாங்க. ஸ்டார்ட் ட்ரிப். Start loading. Press the blue button only after loading is complete. வெயிட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம வண்டியில் ஏற்றுற மெட்டீரியலை நம்ம போய் பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலங்க லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பலகை பார்த்தோன்னா 9 அடி கிட்ட வருதுங்க. கஸ்டமர்கிட்ட நான் எதாவது பார்த்து கொடுங்கன்னு சரி தரேன்ப்பா அப்படின்னாங்க. எவ்வளோ தராங்கன்னு நம்மளுக்கு தெரியல. கஸ்டமர் மேலே இருக்காங்க போல் தருது. கீழே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ தராங்கன்னு கேட்கணும். பலகை ரொம்ப அதிகமாகலாம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. இந்த கீழே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பலகை தான் ஏற்றணுன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரு 9 அடி பலகை வந்துக்கிட்டு இருக்கு. அது எத்தனை பலகைன்னு தெரில, ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஏற்றி முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியில் ஏற்றி முடிச்சிட்டாங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட 200 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. கஸ்டமர் ஓகேன்ட்டாங்க. அந்த 200 ரூபா எதுக்குன்னா, இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியில் ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாருங்கள், கஸ்டமருக்கு வெயிட்டிங் டைம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 17 நிமிஷம் இருக்குங்க. சரி, ஓகேங்க. நம்ம இப்போ லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிக்குங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்டிச்சுங்க. எங்கன்னு பார்த்தோன்னா முகப்பேர் தாங்க. நம்ம இப்போது மேப்பை கிளிக் பண்ணி பார்த்தலாம். ட்ராப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 7.5 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி மூவ் பண்ணிடலாங்க. கஸ்டமர் நம்ம கூட வரனால நம்மளால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாதுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. இது வே பாயிண்ட்டோடு நம்மளுக்கு வந்துருக்குங்க. சரி, ஓகேங்க. பிக்கப் எங்கன்னு பார்த்தலாம். பிக்கப் நம்மளுக்கு முகப்பேர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வே பாயிண்ட் எங்கன்னு பார்த்தோன்னா மங்களாபுரம் சிக்கோ நகர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அம்பத்தூர்னு போட்டிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தோன்னா அதுவும் அம்பத்தூர் தாங்க போட்டிருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்க 361 ரூபாங்க. இதுக்கு வேறு வே பாயிண்ட் போட்டிருக்காங்க. அப்போ வே பாயிண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு வே பாயிண்ட்டுக்கு 25 ரூபா தான் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போனால் அது தனியாக ஆட் ஆகுங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டிங்க. இது நம்மளுக்கான சவாரி தாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை கிளிக் பண்ணிடலாங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 700 மீட்டர் காட்டுதுங்க. பக்கத்துலேயே தாங்க. பிக்கப் பாயிண்ட் நோக்கி கிளம்பிடலாங்க. பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. பிக்கப் பாயிண்ட் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரை பார்த்தாச்சு. டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னங்க பண்ணோம், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெயிட்டிங் டைம் கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமா. ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்னு நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமர் நம்ம கூட லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் 16 சிலிண்டருங்க. ஃபஸ்ட்டு வே பாயிண்டில் ஒரு 8 சிலிண்டர் இறக்கணுமா. ரெண்டாவது வே பாயிண்டில் எல்லா சிலிண்டரும் இறக்கணுமாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியில் ஏற்றி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம்,
லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துலாமா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிக்குங்க. லோடு கம்ப்ளீட்டட் நம்ம கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்டிடுச்சு. எங்கேன்னு பார்த்தோன்னா அம்பத்தூர் தாங்க போட்டிருக்கு. கஸ்டமரோட வே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வே பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம மேப்பை வந்து கிளிக் பண்ணி பார்த்துலாமாங்க. ஃபஸ்ட்டு வே பாயிண்ட் பார்த்தோன்னா 2.7 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கஸ்டமரோட ஃபஸ்ட்டு வே பாயிண்ட் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. ஃபஸ்ட்டு வே பாயிண்ட் நம்ம வந்தாச்சுங்க. 4 சிலிண்டர் இறக்குறாங்கன்னு நினச்சேன். ஒரே ஒரு சிலிண்டர் தாங்க இறக்கியிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பிடலாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்? அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துலாமாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் பிளேஸ்க்கு வந்த இமீடியட்டாக வந்து அந்த ஒரே ஒரு சிலிண்டர் இறக்கிட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து அரைவல் டைம் கொடுக்கறதுக்கு டிலே ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து அரைவல் கொடுத்தாச்சுங்க. நம்மளுக்கு வந்து இப்போ கண்டினியூ ட்ரிப் கொடுக்கறதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்குங்க. அந்த 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாங்க. A few moments later. 2 நிமிஷங்க டைம் ஓடி முடிஞ்சிச்சுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கண்டினியூ ட்ரிப் வந்து கீழே காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ நம்ம கண்டினியூ ட்ரிப் கொடுத்துலாமாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்குங்க. கண்டினியூ ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. 2.2 கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்டுதுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. A few moments later. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம இப்போ வந்து அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாமாங்க. அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதை போய் பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் ஏற்றிருக்க சிலிண்டருங்க செம்மையாக வழுக்குதுங்க. எல்லாமே புது சிலிண்டருங்க. பெயிண்ட் அடிச்சிருக்கனால வலுவலுன்னு இருக்குங்க. லைட்டாக பிரேக்கில் நம்ம கால் வச்சா கூட சர்ருன்னு வந்து இடிக்குதுங்க ஃப்ரண்ட்டில். அதேமாதிரி லைட்டாக ரேஸ் பண்ணால் கூட சர்ருன்னு வந்து பேக்கில் போய் இடிக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் அநேகமாக லைட்டாக வந்து சொட்டி ஆயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புது சிலிண்டரால் நம்ம வண்டியில் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகேங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து ஃபுல்லாக இறக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் இறக்கி முடிச்சிட்டாங்க. இந்த சிலிண்டர் ஏற்றிட்டு வரும்போது எவ்வளோ டேமேஜ் நீங்கள் பாருங்கள். நம்ம வண்டியை லைட்டாக பிரேக் போட்டாலே வந்து வலிக்கிட்டு போய் இடிக்குதுங்க. அந்த லாஸ்ட் இடத்துல பாருங்கள் சொட்டியாக இருக்குது. தெரியுதா இல்லையாங்க? எல்லா சிலிண்டரும் பிரேக் பிடிச்சோன்னே வலுக்குதுங்க. ஏன்னா புது சிலிண்டருங்க. எம்டினால சர்றன்னு போதுங்க. அது இல்லாமல் நம்ம வந்து ரேஸ் பண்ணாலும் சர்றன்னு பேக்கில் வருதுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து எடுத்து சொன்னோம். நீங்கள் தாங்க கெட்டிக்கணுன்ற மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னாங்க. இது நம்மளால் கெட்ட முடியாது சார். இது வந்து சிலிண்டர் எப்படி சார் கெட்ட முடியும்? நிற்க வச்சு கெட்டினா அதுக்கு இந்த வண்டி வராது சார். நீங்கள் சிலிண்டர் வண்டி தான் சார் நீங்கள் புக் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வண்டி புக் பண்ணும்போது சிலிண்டர்லேயே ப்ரைவேட் வண்டி இருக்கும் சார். அந்த வண்டியை பார்த்து நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து கேட்டுக்கோங்க சார். என்ன சரி ஓகேன்ற மாதிரி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியல் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்? எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. கஸ்டமருக்கு வெயிட்டிங் டைம் பாருங்கள் 26 நிமிஷம் இருக்குங்க. எதுவும் எக்ஸ்ட்ரா வரப்போகிறது கிடையாதுங்க. நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துலாங்க. கஸ்டமருக்கு எவ்வளோ ஃபேர் வருதுன்னு பார்த்துலாம். என்ன அமௌண்ட் நம்மளுக்கு காட்டுச்சோ அதே ஃபேர் தாங்க வரும். எதுவும் எக்ஸ்ட்ரா வராது. ஏன்னா 60 நிமிஷத்துக்கு மேலே போனால் தான் எக்ஸ்ட்ரா கஸ்டமருக்கு வரும். பாருங்கள் கஸ்டமருக்கு என்ன அமௌண்ட் வந்ததோ அது தாங்க காட்டுது. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாங்க. நம்மளுக்கு ஜிபேயில் வந்து மணி சென்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா 450 ரூபா நம்மளுக்கு வந்து மணி சென்ட் பண்ணியிருக்காங்க. எதனால் கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க பார்த்தா கஸ்டமரே வந்து நம்ம வண்டியை பார்த்தாங்க. அங்கங்கே சொட்டியாக இருக்குன்றதை பார்த்து தான் கஸ்டமர் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அவங்க கொடுத்துருக்க 90 ரூபா எக்ஸ்ட்ரா மணியில் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் இந்த 90 ரூபா கிடைச்சது நான் சந்தோஷமாக வாங்கிக்கிறேங்க. நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. அப்படியே நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சுங்க. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. நம்ம வந்து இமீடியட்டாக வந்து ஆஃப்லைன் போயிடலாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சவாரி எடுத்தாலும் கஷ்டம்தாங்க. ஆப்போசிட் தசையாக போட்டு இருக்கிற கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு சீக்கிரமாக நம்ம வந்து சவாரி எடுக்க பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக எத்தனை சவாரி எடுத்திருக்கோம் நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. இன்றைக்கி டோட்டலாக நம்ம வந்து வெறும் 2 சவாரி தாங்க எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 6.25 மணி நேரம் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்குள்ள ஏர்னிங் பாருங்கள் 634 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 300 ரூபா வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குங்க. எப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சவரில் நம்மளுக்கு வந்து 200 ரூபா வந்ததுங்க. உங்களுக்கே தெரியும் லென்த் வந்து 8 அடி 9 அடி ஏற்றினால கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து 200 ரூபா கேட்டோம். அது இல்லாமல் இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு தாங்க அந்த 200 ரூபா கொடுத்தாங்க. ப்ளஸ் இப்போ உள்ள சவாரிக்கு ஒரு 90 ரூபாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்திருக்குங்க. டோட்டல் ஏர்னிங் பார்த்தோன்னா 634 ரூபா வருதுங்க. நீங்கள் வந்து 630னே வச்சுக்கோங்க. 630 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மணி ஒரு 300ங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா
930 ரூபாய்க்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்னைக்கு டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாமாங்க. இது வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தோன்னா வெறும் 15 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டருங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 25 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டீசல் எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தோன்னா 150 ரூபா டீசல் போயிருக்குங்க. அப்போது டோட்டல் ஏர்னிங் பார்த்தோன்னா 930ங்க, மைனஸ் டீசலுக்கு 150ங்க. அது கழிச்சிட்டோன்னா இன்னைக்குள்ள டோட்டல் ஏர்னிங் பார்த்தோன்னா 780 ரூபாய்க்கு நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. டே 20 வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து 780 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருக்கோங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சவாரி வந்ததே லேட்டாக தாங்க வந்தது. உங்களுக்கே தெரியும் 2:30லேருந்து 3 மணிக்கு அப்புறம் தாங்க நம்மளுக்கு வந்து சவாரி வந்தது. நம்ம வந்து ஆன்லைன்லேயே தாங்க இருந்தோம், ஆனால் நம்மளுக்கு வந்து சவாரியே வரல. என்ன ரீசன்னே தெரிலங்க. ஓகேங்க, நாளைக்கு டே 21ங்க புது வீடியோட சந்திக்கலாங்க. டாடா, பாய் பாய்.